இந்த வீடியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கணும்னு நினைக்கிற ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு. இப்ப இருக்க ட்ரெண்ட்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சாதான் என்னோட பிசினஸை ஸ்கேல் அப் பண்ண முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஓனரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ஸ் புரியுது. என்னோட பிசினஸ்க்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு தோணுது. பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி லேர்ன் பண்ணிக்கணும், இது லேர்ன் பண்ணிக்கிறனால என்ன பெனிஃபிட், என்னால நான் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்ஸ்க்கெல்லாம் நான் இப்போ ஆன்சர் பண்றேன். ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னெல்லாம் கற்றுக்கணும் மேம்? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு எந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். டிஜிட்டலாக என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அதில் ஏன் பிஸ்னஸ்க்கு என்ன ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். அந்த பிளாட்ஃபார்மை கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். தென் அந்த பிளாட்ஃபார்முக்கு எப்படி கான்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணும். கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறையா பொறுமை வேணும், டைம் வேணும் உண்மையை சொல்லணும்னா. பட் அந்த எப்படி ஈஸ் பண்ணிக்கணும், ஏஐ டூல்ஸ் வச்சு என்னோட கான்டென்ட் கிரியேஷன் ப்ராசஸை எப்படி ஈஸியாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், அதாவது ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் கற்றுக்க வேண்டிய ஒன்று. இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிக்கிட்டா எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒர்க் ஆகுமா மேம்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒர்க் ஆகும். என்ன டிஃபர் ஆகும்னா பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஒவ்வொரு பிஸ்னஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்டால் ஆட் கொடுத்தா அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதை தாண்டி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பட் பிளாட்ஃபார்ம்ஸ் வேரி ஆகும். நான் கூகுளில் செலக்ட் பண்ணணுமா, இன்ஸ்டா செலக்ட் பண்ணணுமா, லிங்க்டின் மார்க்கெட்டிங் பண்ணணுமா, வாட் எவர், நான் எது மூலியமா ரீச் அவுட் பண்ணுங்கிற பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் டிஃபர் ஆகும். உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிக்கணும்னா எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேம்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் கற்றுக்கணும். ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பிஸ்னஸ்க்கு எது சூட் ஆகுமோ அதை மட்டும் கற்றுக்கோங்க. டூரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் மினிமம் 1 month. ஸோ டெக்னிக்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் இமீடியட்டாக. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 month டைம்ங்கிறது எனஃப் ஆனது, போதுமானது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிக்கிட்டா என்னோட பிஸ்னஸ்க்குன்னு இல்லாமல் அதர் பிஸ்னஸ்க்கும் என்னால் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியுமா மேம்? நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டேன், என் பிஸ்னஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், அது மூலயமா என்னால் லீட் ஜென்ரேட் பண்ண முடியுது, ஒரு ரீச்சை கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை இன்னொரு பிஸ்னஸ்க்காகவும் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ உங்கள் பிஸ்னஸ் டைம் போக இஃப் ஐ கெட் அ லெஷர் டைம் அப்படிங்கிறப்ப உங்களோட நெட்ஒர்க்கில் இருக்க பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கோ இல்லை உங்களோட கிளைண்ட்ஸ்க்கோ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்து அது மூலியமாகவும் ஏர்ன் பண்ணலாம். பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்குலாம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க மேம். இது வரைக்கும் என்ன மாதிரி பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்குலாம் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க? டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட், மெஹந்தி ஆர்டிஸ்ட், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, தென் லைக் கிராஃபிக் டிசைனர்ஸ், பிரிண்ட் மீடியா. எனக்கு சிஸ்டம் நாலேஜ் ரொம்ப கிடையாது. பட் என்னோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்காக நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ என்னால் கற்றுக்க முடியும். சிஸ்டம் நாலேஜ் எனக்கு இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கவே கூடாதானா? கிடையாது. ஸோ பேசிக்கான சிஸ்டம் நாலேஜை வாங்க கற்றுக்கலாம். ஸோ அதை கற்றுக்கிட்டு உங்களோட பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் இன்னொரு பர்சனை ஹையர் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும், என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ், ஹவு டு ஹேண்டில் இட் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூ கோ இன்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்.